இந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகல, ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனா வந்தா டெஃபினட்டா இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் உடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, நான் அந்த படம் பார்த்தவர்கிட்டே பேசினேன். அவர் சொல்றாரு, சார் அது இன்னொரு பாட்ஷா. அந்த படம் வந்து ரஜினிக்கு எப்படி ஒரு பாட்ஷாவோ அது மாதிரி விஜய்க்கு ஜனநாயகன். அவருக்கு பேசிக்கலாகவே பேஷன் வந்து ரேஸை நோக்கி போயிடுச்சு. இப்போ வீடியோக்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா, இதுதான் அவர் நினைக்கிற வாழ்க்கை. இன்னொன்று வந்து அவர் கேட்குற சம்பளத்துக்கு இன்னைக்கு பல தயாரிப்பாளர்கள் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ அஜித் படங்களுக்கு பெரிய பின்னடைவு இருக்குங்கிறது உண்மை. வெற்றிமாறன் மாதிரி சமூக பொறுப்புள்ள இயக்குநர்கள் கட்டாயமாக துரந்தர் படத்தை விரும்ப மாட்டாங்க. ஒரு 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 மதத்தையே வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கு. வெற்றிமாறன்லாம் ரொம்ப சரியாக பேசுகிறவர் எப்பவுமே. இது மாதிரி படங்கள் வந்து எங்கேயோ அதை கெடுத்து விட்டுருச்சுன்னு வச்சுங்களேன். அண்ட் அதே நேரத்தில் அவரோட பையன் வந்து சஞ்சய் வந்து ஒரு படம் வந்து எடுத்திருக்காரு. ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது சம்மந்தமான ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அப்புறம் ஒரு அப்டேட் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் லைக்காக தான் அந்த படத்தை பண்ணுற மாதிரி இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. லைக்காக தான் ஆமாம் சார். ஏன்னா அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த படம் இவ்வளோ டிலே இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. அதே நேரத்தில் இவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்கிறவர் ஏன் அவர் பையனுக்கு ஒரு பிரச்சனைகளை போய் நிற்கல அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. இல்லை, அது குடும்ப விவகாரம். ஏன்னா இப்போ அவர் மனைவி வேணான்னு வந்துட்டார். அப்போ பிள்ளைகள் மட்டும் எப்படி அப்பாவை மதிப்பாங்க? அதுக்கு வாய்ப்பு இல்லை தானே. இன்னொன்று வந்து ஜேசன் அப்பா மேலே கடுமையான கோபத்தில் இருக்கிறாருங்கிறது தான் நாம் கேள்விப்பட்ட தகவல். மகளை பொறுத்தளவுக்கு அவங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்க. அவங்க அப்பா கூட அவங்க பேசுகிறதெல்லாம் தகவல் இருக்குது. பட் பையன் வந்து அப்பா மேலே ரொம்ப கோபமாக இருக்கார். அதனால தான் அவர் இண்டிவிஜுவலாக அவர் முயற்சியில் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதையை சொல்லி கமிட் ஆகிருக்கிறாருங்கிறது தான் தகவல். அப்படி இருக்கும் பொழுது விஜய் எப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார், அல்லது அவர் தான் எப்படி போய் விஜய்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பார்? அந்த படம் ஃபினான்ஷியலாக தான் நிற்கிது. அதில் வந்து இப்போதைக்கு முடிச்சுட்டாங்க, படத்தை இப்போ ஃபைனல் பண்ணி முடிச்சுட்டாங்க. விரைவில் ரிலீஸை நோக்கி போகிறாங்க. எப்படி எலெக்ஷனுக்கு பிறகு ரிலீஸ் இருக்கும். கண்டிப்பாக சார். அதே நேரத்தில் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, இந்த அஜித் சார் வந்து ஒரு சில இந்த சமைக்கிற மாதிரி ஒரு வீடியோ, அதுக்கு வந்து ஷாலினி மேம் வந்து அஜித்னு கூப்பிட்டோன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுற வீடியோ பயங்கரமாக இப்போ நெட்டில் பயங்கர ட்ரெண்டாக இருக்குது. சேம் டைம் அந்த ஸ்கூலில் போயிட்டு ஒரு இடத்துல நார்மலாக உட்காந்து இருக்கிறது, அந்த சிம்பிளிசிட்டியை வந்து பயங்கரமாக காட்டுது. நிறைய பேர் அந்த வீடியோவை சூப்பர் தலைவா அப்படி இப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் சேம் டைமில் வந்து இந்த இவர் அரசியல் வந்து இவர் வந்து சேம் டைம் இவர் ரேஸுக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஏதோ இடத்துல டவுன் ஆகிட்டோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. சரினா எப்பவுமே எதிரில் ஒரு ஆள் எழுதிக்கிட்டே இருக்கிறப்ப தான் அந்த பேரலரா தமிழ் சினிமா அப்படிதான் வந்துட்டு இருந்திருக்கு காலகாலம். இப்போ அப்படி ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தரும் ஆட்டோமேட்டிக்காக விலகுறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அவருக்கு பேசிக்கலாகவே பேஷன் வந்து ரேஸை நோக்கி போயிடுச்சு. ரெண்டாவது ஆப்ஷனில் தான் அவர் சினிமாவை வச்சிருக்கிறார். அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து அவர் கேட்குற சம்பளத்துக்கு இன்னைக்கு பல தயாரிப்பாளர்கள் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஓடிடி நல்லா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, அவர் கேட்குற சம்பளத்தை அவங்க கொடுத்துடலாம். பட் ஓடிடியே இன்னைக்கு பெருசாக விழுந்துருச்சு. நார்மலாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு அவ்வளோ சம்பளம் கிடைக்காதுங்கிற சூழ்நிலை இருக்குது. இப்போ அஜித் படங்களுக்கு பெரிய பின்னடைவு இருக்குங்கிறது உண்மை. ஆனால் இப்போ வீடியோக்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா, இதுதான் அவர் நினைக்கிற வாழ்க்கை. இப்போ பெருசாக நெரிசல், கூட்டம், தலைவாங்கிற கோஷம், தெய்வமேங்கிற அலறல், இது எதுவுமே இல்லாமல் நம்ம பாட்ட நம்ம லைஃப்பை ஹாப்பியாக வாழணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் அவர். ஸோ அதனால் வந்து அவர் ஒரு இயல்பு வாழ்க்கையில் இருக்கார், அவ்வளோதான். அவர் நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு போட்டுமே. கண்டிப்பாக சார், நம்ம அதை போய் கேட்க வேணாம். சரி சார். அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய அப்பா சாரை வந்து ஒரு இதில் பார்த்தேன் சார். இந்த கேள்வி வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்னன்னா, ஹாப்பிராஜ் படத்தில் இந்த மாதிரி ஒரு சில படங்களில் வந்து அப்பாஸோட ரீஎன்ட்ரி கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு காலத்தில் எங்கேயோ இருந்தவர், அவர் பார்த்து அந்த ஹேர் கட் பண்ண கூட்டங்கள்லாம் இருந்ததா எங்கள் அப்பாலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவு இருந்திருக்கு. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் டக்குன்னு திருப்பி ரொம்ப நாள் சினிமாவில் இல்லை, அதுக்கப்புறம் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஏன் அந்த ரீஎன்ட்ரி கரெக்டாக அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறது? இல்லை, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவருடைய கேரக்டர் சிறப்பாக இருந்துச்சு. இன்னொன்று அவருடைய தோற்றம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் நினச்சா தொடர்ந்து படங்கள் பண்ணலாம். என்ன பிரச்சனைனா அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க, வெளிநாட்டிலே இருந்து பழகி அப்படிப்பட்ட ஆட்களாக இருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அக்சசபிளாக இருக்கணும். நீங்கள் எங்கேயோ போய் இருந்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடு, நான் வருவேன் ஃப்ளைட்டில் அப்படின்னா இங்கே யாரும் பெருசாக அதை அக்கறை செலுத்த மாட்டாங்க. ஸோ அதுதான் அப்பாஸ் விவகாரத்தில். இப்போ ரீஎன்ட்ரி தான், கிட்டத்தட்ட அது ரீஎன்ட்ரி தான். இந்த படம் ஓடுதோ ஓடலையோ அது ரெண்டாவது விஷயம். பட் அவரை பொறுத்தளவுக்கு அது ரீஎன்ட்ரி தான். ஆள் ஜம்முன்னு இருக்கார். ஒரு அரவிந்த் சாமி வந்து இல்லாத இடத்தை கட்டாயமாக அப்பாஸ் நிரப்புவாருங்கிற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. ஸோ அதனால் இனிமேலாவது சினிமா பயன்படுத்திட்டு முதல்ல அது இங்கே வரணும், அவர் சென்னையில் வந்து தங்கணும். கண்டிப்பாக சார். இந்த ஜென்சி கிட்ஸுக்கு பல பேருக்கு தெரியாது அந்த அப்பாஸ் நம்ம வந்து இந்த அளவு பேசுறதுக்கு காரணம் அப்பா ஒரு பயங்கரமான ஒரு பீக்கில் இருந்ததா நீங்களே. ஆமாம்மா, இந்த காலத்தில் வந்து அவருடைய படங்கள் அது அப்படி இருப்பார் அவர். நாங்களாம் ஒரு முறை பேட்டி எடுக்க போகும்போது அவர் பார்த்துட்டு எப்போ அந்த மனுஷன் அப்படி பளபளன்னு இருக்காரெல்லாம் நினச்சிருக்கேன். நிறைய நடிகர்களை பார்க்குறோம், அதில் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். அப்படி ஒரு சாமிங் அவர்கிட்ட
இருந்துச்சு. அவ்வளவு இளம் பெண்கள் அப்பாஸ் அப்பாஸ்னு சுற்றின காலமெல்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்த கரியரை அவங்க, அதாவது அது என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் பெருசாக தொடர்பு இல்லை. இப்போ இந்த மண் சார்ந்த கதைகளை கேட்டு நம்முடைய கல்ச்சர் படி படம் பண்ணுறவங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான வேர் இருக்கும். இவங்கெல்லாம் அப்படி மேலோட்டமாக வந்துட்டு போகிற ஆட்களாக இருந்துட்டாங்க. அந்த கதையை கரெக்டாக உள்வாங்கி இந்த கதையை நம்ம பண்ணணும், இது வேண்டாம்னு ஒதுக்கணுங்கிற நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் அவர் வீணாக போனார். கொஞ்சம் அப்படி மார்க்கெட்டு விழுந்தோடனே கிளம்பி போயிட்டார். இங்கே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ ட்ரை பண்ணி. சரி சார், சேம் டைமில் வந்து இவங்களோட ஷாம் சாரோட ஒரு பேட்டி வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்டு தான் அந்த கேள்வியை கேட்டுருவேன். என்னன்னா ரீசெண்டாக வந்து நான் எங்கள் அம்மாவை போய் இந்த 12B படம் இந்த மாதிரி போகிறப்பலாம் நான் ஸ்டுடியோ ஃபோட்டோ கொடுத்துட்ருப்பேன். அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் அடித்து எங்கள் அம்மாவே வந்து அவன் ஒரு மாதிரி மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிட்டான் போல, தயவு செஞ்சு அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டரு அம்மா சொல்லி அந்த டீப் ஃபெயிலியரை வந்து பார்த்துருக்காருன்னா ஸோ அந்த அளவு இருக்கும். ஸோ அவரோட கிராஃபில் நீங்களும் கொஞ்சம் பயணிச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட கருத்து சார்? இல்லைங்க, அவர் 12Bலாம் நடித்த காலத்தில் 12B படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஓப்பனிங் அதுக்கு. அதாவது இந்த படம் எப்போ வருதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு ஓப்பனிங் வந்து அந்த படத்துக்கு இருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் க்யூவில் நின்றுப்பாங்க. அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு அந்த தியேட்டருக்கு வெளியில் வரைக்கும் க்யூ நிற்கும். அப்படி வந்து அந்த படத்தை பார்க்க போனாங்க. ஆனால் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அவர் தேர்ந்தெடுத்த கதைகள் எல்லாமே சூட்டபுளாக இல்லை. ஸோ அதில் தான் அவர் வீணாக போனது. ஒரு பெரிய வெற்றியை அவர் எப்போவுமே கொடுத்ததில்லை. ஸோ அதுதான் அவருக்கு ஒரு பெரிய டிராபேக்காக அமைஞ்சது. அது இயற்கை படத்தோடய அது ஏன்னா இயற்கை கூட ஒரு நல்ல படம், ஒரு பொய்ட்டிக்கான ஒரு படமே தவிர ஒரு கமர்ஷியலான படம் இல்லை. அது ஷாமை பொறுத்தளவுக்கு அது அவருடைய துரதிர்ஷ்டம் தான். நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் நிறைய உயிரை கொடுத்தெல்லாம் நடிச்சிருக்கிறாரு. பட் ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே சார், அது வந்து அந்த சினிமாவில் வந்து ஒரு பீக் எடுக்கணும். ஆமாம், சிலரை வந்து மக்கள் ஆரம்பத்தில் ஒதுக்கிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அதுதான் இங்கே. அப்படி ஒரு துரதிர்ஷ்டம் இங்கே இருக்குது. கண்டிப்பாக சார். அண்ட் நீண்ட நாளாக இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா சார், இப்போ ஒருத்தவங்க வந்து பெரிய ஹிட் கொடுத்துட்றாங்க ஒரு படம், அந்த படம் வந்து ஒரு பெரிய மார்ஜின் அடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க நிறைய படங்கள் கொடுக்க ட்ரை பண்ணாலும் திருப்பி நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனாலோ ஏதோ ஒரு ஓப்பனிங் போனாலோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு படம் ஹிட் ஆனிச்சுல சார், அதோட சாங் போட்டு தான் வெல்கம் பண்ணுவாங்க. அதோட ரெஃப்ளிகேஷன் தான் இன்னைய வரையும் அதை சொல்லுவாங்க. அவங்க 18 வருஷம் கழிச்சு படம் நடிச்சு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த படத்தை விட மாட்டாங்க. அதுவே ஒரு மாதிரி நம்ம இன்னும் அந்த இப்போ பரத்சாருக்குலாம் அது நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அது ஏன் சார் அது நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லைங்க, அது சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து ஒரு காலத்தில் சாக்லேட் பாய் அப்படின்னா அது ஒரு பெரிய கிரெடிட்டாக இருந்துச்சு. இப்போல்லாம் சாக்லேட் பாய்ன்னு சொன்னால் பயப்படுறாங்க. ஐயோ அப்படி சொல்லி எங்களை முடக்கி விட்றாதீங்க, அதான் ஒரு மாதிரி ரக்குடாக இருக்கணும், ஒரு ஆக்ஷன் பேஸ்டான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னா தான் இங்கே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வரும்போது ஒரு சாக்லேட் பாய்ன்னு யாராவது சொன்னால் கூட வாயை பொத்திடுறாங்க, ஐயோ சொல்லாதீங்க அப்படின்னு. ஆனால் ஒரு காலத்தில் சாக்லேட் பாய் தான் சார் டீம். இவங்கெல்லாம் அந்த ரகம். இவங்க வரும்போது சாக்லேட் பாயாக இருந்தவங்க கடைசி வரைக்கும் சாக்லேட் பேப்பராகவே போயிட்டாங்க, அப்படி தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஓகே சார், அதனால இந்த சாக்லேட் பாய்க்கு இப்போ உள்ள பயமாக இருக்குது. இப்போ சாக்லேட்னா விஷம் மாதிரி பார்க்குறாங்க. கண்டிப்பாக சார். ஸோ அடுத்ததாக வந்து நம்மளுடைய வெற்றிமாறன் சார் வந்து ஒரு மேடையில் வந்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி நான் வந்து அதாவது மதம் சார்ந்தும் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தை தூண்டுற விதமாக வந்து நான் எந்த படமும் எடுக்க விரும்பலை அப்படி சொல்லி ஜென்ரலாக ஒரு கருத்து சொல்கிறப்போ துரந்தருக்கு அது ஆப்போசிட்டாக சொன்ன மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார்? கரெக்டு தான். இப்போ வெற்றிமாறன் மாதிரி சமூக பொறுப்புள்ள இயக்குனர்கள் கட்டாயமாக துரந்தர் படத்தை விரும்ப மாட்டாங்க. அது உண்மைதான். இந்த மேக்கிங்கிறது சூப்பராக இருக்குது, அந்த திரைக்கதை சூப்பராக இருக்குங்கிறத தாண்டி அதுக்கு சொல்லப்பட்ட விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு 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 மதத்தையே வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ தீவிரவாதிகள் இருக்காங்க, பட் அவங்க வந்து இன்னும் திருந்தாமல் இருக்காங்க, எல்லா காலத்துலேயும் உங்களுக்கு இதே வேலை தான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் பொழுது நல்ல இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போவும் நம்ம பார்க்குறோம் பல ஊர்களில் சாமி நம்ம முனீஸ்வரனையோ அல்லது வந்து அம்மனையோ அல்லது முருகனையோ நீங்கள் கொண்டு வரும்போது அந்தந்த ஊரில் வந்து சில வழக்கங்கள் இருக்குது. இதை வந்து இஸ்லாமியர் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு சமூக நல்லிணக்கத்தை தொடர்ந்து வலியுறுத்துகிற பூமியாக தமிழ்நாடு இருக்குது. இது மாதிரி படங்கள் வந்து எங்கேயோ அதை கெடுத்து விட்டுருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ அது வேண்டான்னு நினைக்கிறாங்க. வெற்றிமாறன்லாம் ரொம்ப சரியாக பேசுகிறவர் எப்போவுமே. இந்த முறையும் சரியாக தான் பேசியிருக்காரு. கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்னோன்னே எனக்கு நம்பூர் எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்குது. அதனால் ஒரு தேர்வு ஒன்று நடந்தது சார், நான் பார்த்தேன். நிறைய முஸ்லீம்ஸ்கள் வந்து பார்க்குறாங்க, கையெழுத்து கும்பிட்றாங்க, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயம் நம்ம எவ்வளோ பேர் தர்காவுக்கு போகிறோம். கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு தூக்கிட்டு போய் அங்கே அந்த மயிலிற கால தடவை சொல்லி விட்டு கூட்டு வர முடியல. அப்போ இந்த நம்பிக்கைங்கிறது நமக்குள்ளே பின்னி பிணைஞ்சிருக்கு. நம்ம மதம் பார்க்குறதே கிடையாது, மேக்சிமம் பார்க்குறது இல்லை. ஆனால் இப்போ மெல்ல அந்த விஷத்தை அப்படியே காற்றுல தூவுறாங்க. நீ அவனை வெறு,
இவனை அடி அப்படின்லாம் தூக்குறாங்க. அது நார்த்தில் நடக்குது, சவுத்தில் நடக்குமான்னா நடக்காது, நல்ல வேலையாக நடக்காமல் இருக்குது. இந்த மாதிரி படங்கள் வந்து ஏதோ ஒரு கருத்தை நமக்குள்ளே விதைக்கும் பொழுது அது இன்னைக்கு அது இல்லைனாலும் இன்னொரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுதான் வெற்றிமாறன் போன்றவர்களுக்கு வருத்தம். கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் வந்து ஷாம் சார் சொன்ன இன்னொரு விஷயம் வந்து இந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகல, ஏகப்பட்ட பிரச்சனை, ஆனால் வந்தால் டெஃபினட்டாக இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் உடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய இல்லைங்க, நான் அந்த படம் பார்த்தவர்கிட்டே பேசினேன். அவர் சொல்கிறாரு, சார் அது இன்னொரு பாட்ஷா அப்படிங்கிறாரு. அந்த படம் வந்து ரஜினிக்கு எப்படி ஒரு பாட்ஷாவோ அது மாதிரி விஜய்க்கு ஜனநாயகன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த படம் எப்போ வந்தாலும் ஒரு பெரிய கொண்டாட்டத்திற்குரிய படமாக அது இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பட் என்னென்னா தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தால் அது விஜய்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது இல்லாத பட்சத்தில் அது ஒரு வருத்தம் தான். கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் இந்த சக்ஸஸ் மீட் அப்படின்றது வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். நீங்களும் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கும், நாளைக்கு வந்து சக்ஸஸ் போஸ்ட்லாம் ஒட்டியிருப்பாங்க, நம்ம அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து உண்மையிலே ஒரு ரியல் சக்ஸஸாக வந்து பார்க்கப்பட்ட படம் வந்து யூத் படம். ஸோ அதோட சக்ஸஸ் மீட் வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. இல்லை தெலுங்குல இந்த படம் நல்லா இருந்தோன்னா தெலுங்குலையும் அதை போய் பண்ணாங்க, இந்த லவ் டுடேலாம் பண்ண மாதிரி தெலுங்குலையும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. உண்மையிலே இது ரியல் சக்ஸஸாக இருந்துச்சா சார்? 100% ரியல் சக்ஸஸ். இது தமிழை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். இப்போ தெலுங்கில் பண்ணியிருக்காங்க, அது என்ன ரிசல்ட் நமக்கு தெரியல. இது என்னென்னா ஆல் லாங்குவேஜில் ஓடுற ஒரு படமாக இருக்குது. எல்லாருமே புதுமுகங்கள் அப்படிங்கும் பொழுது நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் இது வேற ஒரு லாங்குவேஜ் படங்கிற உணர்வு இல்லாமல் பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. அதனால் கட்டாயமாக எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிட் அடிக்கும்னு நான் நம்புகிறேன். தமிழில் 100% வெற்றி அடைந்த ஒரு படத்திற்கான தகுதியான சக்ஸஸ் மீட் இது. கண்டிப்பாக சார். ஆனால் அதே நேரத்தில் இந்த லைக் படம் வந்து நம்ம நிறைய பேசியிருந்தோம். அதில் வந்து எப்போ வரும் ரிலீஸ்னு லாஸ்ட் வீக் பேசுகிறப்ப தான் ரிலீஸ் தேதி போச்சு. டக்குன்னு ஒரு ப்ரமோ வந்து விட்டுருந்தாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று இருந்தது, அவங்க நார்மல் பீப்புள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அது போன்ற ஒரு கவுண்டர் வந்து ஆஹா எங்கே அவங்களே அவங்கள கலாச்சிக்கிற மாதிரி இருக்கோ அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த ப்ரமோ பார்த்தீங்களா சார்? எப்படி இருந்தது? பார்த்தேன். விக்னேஷ் சிவனை பொறுத்தளவுக்கு அவர் ரொம்ப ஒரு யதார்த்தமான மனிதராக இருக்கார். அண்மை காலமாக நாங்கள் அவரோட பேசும்பொழுது ஏற்கனவே அப்படிப்பட்டவர் தான் அவர். பட் அவங்க வந்து கொஞ்சம் ரக்கடான ஒரு லேடி தான். அவங்க நயன்தாராவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரக்கடானவர். பட்டு விக்னேஷ் சிவனை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு இலகுவான ஒரு மனிதராக இருக்கார். அதனால தான் அவரே கிண்டல் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை அதில் வைக்கிறாங்க. அதான் இப்போ இந்த நார்மல் பீப்புள் இல்லைங்கிறது எந்த அளவுக்கு பிரபலமாச்சா அதை வந்து கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு பாருங்க. ஸோ அதனால் நல்ல மனுஷன். பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே சார். ஆனால் இந்த எல்ஐக்கு வந்து ஃபியூச்சரில் நடக்கிற ஒரு படமாக இருக்குல்ல சார், அது ப்ரெசென்ட்டில் ஒர்க் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஏன்னா இப்போ பிகைனில் வந்து பாஸ்டில் நடந்தது, நம்ம ஹிஸ்ட்ரி இருக்குன்னா அது தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஃபியூச்சரில் ஒரு படம் நடக்குது அப்படிங்கிறத ப்ரெசென்ட்டில் காட்டுறப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற? இல்லை அதுக்கான திரைக்கதை இருக்கா, அதுக்கான காட்சிகள் இருக்காங்கிறது ஒன்று இருக்குல்ல. படம் வந்து காதல் படம் தான். இதை போய் 2040 ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த காதல் இப்போ இல்லை. முரளி காலத்தில் பார்த்த காதல் இல்லை. அவர் ஒரு பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லவ்வை சொல்கிறதுக்கே கிளைமாக்ஸ் வரைக்கும் வந்துடுவார். படம் ஆரம்பித்து கிளைமாக்ஸில் வந்து லவ்வை சொல்லும்போது அவர் செத்து போயிடுவார், இல்லைன்னா அந்த பொண்ணு செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்துச்சு. இன்றைக்கி பேரை தெரிஞ்சுக்கிறதோ உங்களுக்கு காதலை சொல்கிறதோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஒரு இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் சொல்லிடலாம், ஒரு எஸ்எம்எஸ் ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் விளைவுகள் பயங்கரமாக இருந்ததுன்னா அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை. ஆனால் சொல்கிறேண்ணே ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். பட் காதலை சொல்கிறதுக்கே வருஷக்கணக்கில் அலைஞ்சவங்களாம் இருக்காங்கல்ல. அப்போ காலம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை 30 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கு எல்லாரையும். இப்போ இவர் 2040 ஒரு காதலை சொல்கிறாரு. அப்போ அங்கே என்னெல்லாம் இருக்குங்கிற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, நமக்கே இருக்குல்ல. அப்போ அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாருங்கிற ஆர்வத்தோடு உள்ளே போய் நாம் நினச்சதை அவர் பண்ணிட்டாருன்னு வைங்களா, அந்த படம் ஹிட்டு தான். ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் போகும். இப்போ இதை லாஸ்ட் கேள்வியாக வச்சுருந்தேன் சார். ஆனால் நீங்கள் கேட்டோன்னே எனக்கு டக்குன்னு ஒரு கேள்வி ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னா இந்த முரளி சார் வந்து எனக்கெல்லாம் பிடிச்ச பயங்கரமான ஒரு ஹீரோ. ஒரு ஹேர் ஸ்டைல்லே பயங்கர இம்ப்ரெஸிங்காக இருக்கும், சிரிச்சாலே பயங்கர க்யூட்டாக இருக்கும். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா படமுமே நீங்கள் சொன்ன மாதிரி தான், வந்தோடனே செத்து போய் கிளைமேக்ஸில் இறந்து போயிடாரு, அது வருத்தமாக இருக்கும். கிளைமேக்ஸில் இறந்து போய்ட்டு வருத்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கேல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ரீசெட் பண்ணார். அப்புறம் கிராஜுவலாக அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி படங்கள் செலக்ட் பண்ணதுனால இன்னும் அவரால் கொஞ்சம் ஆக்ஷன் ஹீரோவாக வர முடியலையா அப்படின்ட்டு டக்குன்னு உங்களை அப்படியே ட்ராவல் பண்ணி பழைய காலத்துக்கு எங்களை அழைச்சிருப்போங்க. இல்லைங்க, அந்த காலத்தில் பெரிய இந்த ஆக்ஷன் படங்களுக்கெல்லாம் பெருசாக வேல்யூ கிடையாது. இந்த மாதிரி காதல் படங்கள், மோகன் ஒரு பக்கம், முரளி ஒரு பக்கம். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. முக்கியமாக முரளியை வந்து சக நடிகர்களே பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு முறை சத்யராஜ் ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார், நாங்கள்லாம் படித்து டாக்டரேட் வாங்கி ரிட்டையர் ஆகிட்டான், இவர் இன்னும் காலேஜ்லேயே படிச்சுட்டு இருக்காரு, எப்படியாவது ஒரு காலேஜில் முடிச்சுட்டு கொண்டு வந்துருங்கப்பா வெளியிலலாம் கமெண்ட் அடிப்பார்.
அதே மாதிரி அவர் காதலை சொல்ல திணறுவதை வச்சே பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க மேடைகளில். அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்து சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ அப்படி இருந்த காலம்தான் இதய முரளிங்கிறது. அது ஒரு தனி காலம். அது இப்போ இதய முரளின்னு படம் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த முரளி வந்து அந்த காதலை சொல்வதற்கான ஒரு காலம் இருந்து பாருங்க. எல்லா படத்துலையும் அது இருக்கும். முரளி படங்கள்ல பெரும்பாலும் அந்த வேதனையும் போராட்டமும் இருந்துகிட்டே இருக்கும். ஆடியன்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். ஆமா இருக்கா. அது இப்போவும் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு நமக்கு வரும். கண்டிப்பாக சார். ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டர் வந்து கட்டாயமா. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். அது வந்து நிறைய நல்ல நேர்மையான உண்மையான தகவல்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி.